ஒரு 1.5 மணி நேரம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள இந்த கதையை சொன்னாங்க. கதையை கேட்டே வந்தேன். போக 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 நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே உத்து பார்த்தேன் அவரை. என்ன சார் பார்க்குறீங்க எதுவுமே சொல்லலைன்னு கேட்டாரு. எப்படி இந்த கதையை நீங்க பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு இது தோணுச்சு அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னாரு, அந்த சில டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாரு. அதெல்லாம் பெர்ஃபெக்டா இருந்தது. மெடிக்கல் டேர்மா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். எங்க இருந்து இதை பிடிச்சிங்க? ஏன்னா அவரை நான் பார்க்கும்போது அவர் என்கிட்ட ஓப்பனா என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நான் சார் யாருக்கிட்டையுமே ஒரு ப்ராப்பர் அசிஸ்டண்டா நான் ஒர்க் பண்ணல சார். நான் ஜென்ரலா அப்சர்வ் பண்ணி தான் சார் நான் டைரக்டராக போறேன் அப்படின்னாரு. பரவாயில்ல சார், இதுல என்ன நீங்க பண்ணுங்க, கதையை சொல்லுங்க அப்புறம் கேட்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சது. அப்பதான் சொன்னாரு, இந்த படத்தோட முக்கியமான கதை எங்களுக்கு எங்களை ப்ரொடியூசர் சார் தான் சொன்னாங்க. அவரோட கதை அவருடைய கதை, இதை நான் ஸ்கிரீன் பிளே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் உடனே சொன்னேன், இந்த படம் பண்ணலாம் சார் அப்படின்னு. அடுத்தபடியாக எஸ் எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு நல்ல மனிதரை தாண்டி ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ யூசுவலி கால் ஹிம் அஸ் நட்டி சார். ப்ளீஸ் வாங்க ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். குறிப்பா மேடையில் இருக்க ஜாம்பவான்கள், கஸ்தூரி ராஜா சார், ராஜன் சார் அண்ட் பேரரசு சார், நண்பர் மைக்கேல் அவர்கள். ஸோ இதெல்லாம் இவங்க வாழ்த்து வந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன்னா, முதல்ல நான் இந்த சம்பந்தமா மீட் பண்ண இயக்குனர் குணா அவங்க ஒரு 1.5 மணி நேரம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள இந்த கதையை சொன்னாங்க. கதையை கேட்டே வந்தேன். போக 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 நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே உத்து பார்த்தேன் அவரை. என்ன சார் பார்க்குறீங்க எதுவுமே சொல்லலைன்னு கேட்டாரு. எப்படி இந்த கதையை நீங்க பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு இது தோணுச்சு அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னாரு, அந்த சில டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாரு. அதெல்லாம் பெர்ஃபெக்டா இருந்தது. மெடிக்கல் டேர்மா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். எங்க இருந்து இதை பிடிச்சிங்க? ஏன்னா அவரை நான் பார்க்கும்போது அவர் என்கிட்ட ஓப்பனா என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நான் சார் யாருக்கிட்டையுமே ஒரு ப்ராப்பர் அசிஸ்டண்டா நான் ஒர்க் பண்ணல சார். நான் ஜென்ரலா அப்சர்வ் பண்ணி தான் சார் நான் டைரக்டராக போறேன் அப்படின்னாரு. பரவாயில்ல சார், இதுல என்ன நீங்க பண்ணுங்க, கதையை சொல்லுங்க அப்புறம் கேட்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சது. அப்பதான் சொன்னாரு, இந்த படத்தோட முக்கியமான கதை எங்களுக்கு எங்களை ப்ரொடியூசர் சார் தான் சொன்னாங்க. அவரோட கதை அவருடைய கதை, இதை நான் ஸ்கிரீன் பிளே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் உடனே சொன்னேன், இந்த படம் பண்ணலாம் சார் அப்படின்னு. ஏன்னா அந்த கதையை அவ்வளவு சாதாரணமா சொல்லிட முடியாது. அந்த கதையை அப்படி யோசிக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். பைபோலார் டிசார்டர்ங்கிறது ஆக்சுவலா எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. அது ஆழ் மனசுல போய் உங்களை சிதைக்கும் போது உங்களுடைய வெளிப்பாடு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது என்ன ஆகும், எப்படி கடத்தும் ஒரு மனிதனை, எந்த இடத்துக்கு கடத்தும் ஒரு விஷயம் இருக்கு. அது எதுல வேணாலும் வரலாம். உதாரணத்துக்கு இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது குணா அவர்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போச்சு. பட் அவர் அதையும் மீறி லொகேஷன்ல இருந்து தனக்கு உடம்பு சரியில்லை, அப்படி ஷூட்டிங் பண்ணிட்டே இருந்தாரு. நான் கூட கேட்டேன், வேணா ஒரு வாரம் பிரேக் எடுத்துக்கோங்க, நீங்க வேற ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, நீங்க டாக்டர் ஒரு தடவை பாத்துங்க. அப்புறமா ஒரு 4-5 நாள் பிரேக் எடுத்துக்கிட்டு அவருடைய இன்னொரு நண்பர் அந்த போர்ஷன்ஸ் டைரக்ட் பண்ணாங்க. ஸோ நான் பார்க்கும்போது எனக்கு இந்த கதையை கேட்டோம்னா தான் ஞாபகம் வந்தது. அந்த பைபோலார் டிசீஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இப்படி நம்மளுக்குள்ள ஒரு மனச்சிதைவு ஏற்படுற எல்லாமே ஒரு ரிஸ்கான விஷயம் தான். அவர் அது எங்க நான் என்னால ஷூட்டிங் நின்றுமோ அப்படிங்கிற பயத்துல உருவானதான் அவருக்கு அது தனக்குத்தானே அந்த இதை டெவலப் பண்ணிக்கிட்டாரு. ஸோ முக்கியமான விஷயம் இந்த கதை. ஏன்னா இது சொசைட்டில இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு காலத்துல சில மலையாள படங்கள்ல தான் நான் அந்த மாதிரி பார்த்திருக்கேன். அப்படி இந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப லைட்டா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. மனசுக்குள் மத்தாப்புன்னு ஒரு படம். பட் இதோட கோர் டீடைல சொல்லும். இது சொசைட்டிக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயம். ப்ரொடியூசர் செந்தில்வேலன் சார் இன்னும் 5-6 கதைகள் வச்சுங்க சார். எல்லா கதையிலுமே நடிக்கிறேன் சார், கவலைப்படாதீங்க சார். அதே மாதிரி பேரரசு சார் கண்டிப்பா நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணிடுறேன் சார். 2025 பண்றேன் சார். நான் நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அந்த கதையை நான் தோல்ல சுமக்கக்கூடிய மாதிரி இருந்ததுன்னா என்னால பண்ண முடியும் சார். அந்த இதுக்காக தான் சார். ஏன்னா இவ்வளவு படங்கள் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரோல் கேமரா, அதுல எனக்கு காசு கொடுக்குறாங்கன்னு பண்றது என் தொழிலுக்கு நான் நடத்துற ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் பாக்குறேன். அதனாலதான் நல்ல கதைக்காக வெயிட் பண்றேன் சார். அதே மாதிரி நல்ல கதையை சொல்றாரு குணாசூரன் மாதிரி டைரக்டர்ஸ். அது நான் எப்படி வேண்டாம்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்கோர்ஸ் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், இதுக்கு முன்னாடி போலீஸ் ஆஃபீஸரா பண்ணிருக்கேன். பட் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ட்ட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த சொல்லி அந்த விஷயத்தை கடத்துறா இருப்பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குணா அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமா அவருடைய தமிழ். குணா ஆக்சுவலா மல்டி டேலண்டட் பர்சன். அவரால் பார்த்தவங்களை படம் வரைய முடியும். அவர் ஒரு நல்ல டான்சர்.
அவருக்கு நல்ல இசை அறிவு இருக்கு, நல்ல பாடல்களை மென்ஷன் பண்ணி சொல்லுவாரு. சில நேரத்துல சீனா இருக்கும்போது இந்த பர்டிகுலர் சீன்ல எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு அவரே யோசிச்சு சொல்லுவாரு. அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்துருமா சார் நான் கேட்டிருந்தேன். அவ்வளவு வந்து ஒரு சென்சிபிளான பர்சன். அதோட இல்லாம என் கூட நடித்த நண்பர்கள் ருசோ, நிஷாந்த் ருசோ வந்து ஆக்சுவலா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல கதாநாயகனே கிடையாது சார். இந்த கதை தான் இந்த படத்துடைய கதாநாயகன். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாமே கதாபாத்திரங்கள் தான் சார். அவரோட அந்த ரோல் எனக்கு கொடுத்திருந்தாருன்னா தெரிச்சு ஓடிட்டு இருப்பேன், நான் வரவே இல்லை இந்த விளையாட்டுக்குன்னு. அவ்வளவு அருமையா பண்ணியிருந்தாரு அந்த ரோலை. அதை பண்றது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸ்க்குமே நீங்க வந்து எக்ஸ்பிரஷனை மாத்தணும், பாடி லாங்குவேஜை மாத்தணும், பல கஷ்டங்கள் இருக்கு. உங்களை ஆக்சுவலா வந்து பைபோலார் டிசீஸால பாதிக்கப்பட்ட மனிதராக அவர் வாழ்ந்துட்டாருன்னு அந்த படத்துல சொல்லணும். அதே மாதிரி காடினி குமார், அவங்களுக்கு இது 2வது படமோ என்னதான். அவங்க வந்து அவங்களுக்கு எனக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியலனாலும் அவங்களோட ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன். எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா பண்ணாங்க, எவ்வளவு டைம் எடுத்து டேரக்டர் ஒரு எத்தனை டேக் இல்ல சார் ஒரே டேக்ல முடிச்சிட்டாங்க சார் அவங்க எல்லாத்தையும். அவ்வளவு அருமையா பண்ணியிருந்தாங்க. 2வது அவங்க தமிழ் ரொம்ப அருமையான தமிழ். இந்த பாடினா என்ன நிறைய பேர் இருக்கு, காக்கை பாடினியா கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த பாடினி தான் அவங்க, அப்படி வச்சுக்கீங்களா நீங்க. சோ அதாவது சில விஷயங்கள் வந்து சில பேர்ட்டு ரொம்ப ஒரு கசிராஜா சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, நம்ம டேலண்டா இருக்கோங்கிறது வந்து வேற விஷயம், அந்த டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்றதுன்னு இருக்குல்ல, கசிராஜா சார் தான் தமிழ் சினிமால வந்து ஐடென்டிஃபை பண்ணி பல பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து பேரரசு சார், அவர்கிட்ட வந்து எப்பவுமே ஒரு படம், அவருடைய படங்கள் பாத்தீங்கன்னா படப்படன்னு இருக்கும், ஆனா அந்த எமோஷன் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் வந்து அவரோட பெரிய பிளஸ், பேரரசு அவருடைய பிளஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து மைக்கேல் போகும் இடம் தூரமில்லை எனக்கு ரொம்ப பிடித்த படங்கள் ஒன்று மைக்கேல் சார், அண்ட் தட் இஸ் ரியலி கிரேட். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கு நம்ம கத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இதுல இருந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் இந்த சரண் இந்த படத்தை ஆக்சுவலா சொன்னார்ல ப்ரொடியூசர் சார் வந்து தீபாவளி பேண்ட பொங்கலை கொடுக்குறாருன்னு. ஆனா இந்த கதைக்கு வந்து அவர் அந்த மியூசிக் அவ்வளவு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா பண்றது ரொம்ப கஷ்டம் சார். எல்லாராலையும் ராஜா சார் எடுக்க முடியாது பார்த்த உடனே சீன் மியூசிக் போடுறதுக்கு. ஆனா நீங்க ரொம்ப அருமையா எஃபர்ட் எடுத்து பண்ணிட்டீங்க பிரதர். சேம் வித் சினிமாட்டோகிராஃபர்ஸ் பெருமாள் அண்ட் மணிவண்ணன் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. எல்லா டெக்னீஷியனும் சரி. அந்த முக்கியமான விஷயம் மேடம் சுகுணா மேடம், அவங்க வந்து ஆஸ் அன் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா அவங்களுக்கு சினிமா வந்து தூரம் இருந்து பாக்குறாங்கன்னு நினைச்சேன். ஆக்சுவலா ரொம்ப சீக்கிரமே அவங்க அதை கத்துக்கிட்டாங்க. ஒரு வாரத்திலேயே அவங்களுக்கு இந்த டேர்ம் டெர்மாலஜி எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஸோ ஈஸியா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஆஸ் வெல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இந்த ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்றது கஷ்டமான ஒரு விஷயங்க. அவங்க எல்லாரும் அதுக்கு எடுத்த எஃபர்ட். அந்த அதே நேரத்துல இந்த ஒரு கிவன் பட்ஜெட்ல ஒரு படத்தை பண்ணணும், அது கிவன் டேஸ்க்குள்ள முடிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் அவங்க கிட்ட இருந்தது. பட் அந்த நிர்பந்தத்தை வந்து ரொம்ப சர்வசாதாரணமா கடந்து போனாங்க. இது யார்கிட்டயுமே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணாத ஒரு குணா சுப்ரமணியம் வந்து இவ்வளவு அழகா எக்ஸிக்யூட் பண்ணுவார்னு எனக்கு தெரியவே தெரியாது. எங்கிட்ட ஒரு கதை சொல்லும் போது கூட கட் பண்ணா சார் க்ளோஸ்ல கேமரா என்ன ஆகுதுன்னு அங்கேருந்து புல் பேக் பண்ணா இங்கேருந்து ட்ராலி இப்படி போகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை, நார்மலா கதையா சொன்னார். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப அழகா ஒர்க் பண்ணாங்க. இந்த படம் வெற்றி அடையணும்னு நான் நம்புறேன். அந்த படத்தை நீ எடுத்து போய் சேர்க்கறது வந்து உங்க கையில இருக்கு. நீங்க தயவு செஞ்சு எடுத்து போய் சேர்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆதேஷ் பாலா அடிக்கடி வந்துடுவாங்க. அவர் ஓவர்லாப்ல நின்று ரொம்ப அருமையான ஒரு ஆர்டிஸ்டுங்க. சில விஷயங்களை வந்து எஸ்ஐயா பண்றது வந்து கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லிமிடேஷனை அது அழகா அந்த பேரிகேட்டிவால உரைச்சு பண்ணாரு பாருங்க. அதனால மறக்கவே முடியாது. இதுல நான் நல்லா நடிச்சேங்கிறத விட நான் நல்லா நடிக்கிறதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணது ஆதேஷ் பாலா. தேங்க்யூ ஸோ மச். வேற யார் பேரை விட்டுதான தயவுசெய்து மன்னிச்சுங்க பிரதர்ஸ். Thank you so much. So CD வெளியிடும் நேரம். So I call Suguna ma'am onto the stage please. So சீசா பட குழுவினர் முன்னிலையில் நமது கஸ்தூரி ராஜா சார் வெளியிட கே ராஜன் ஐயா அவர்கள் அந்த சிடியை பெற்றுக் கொள்வார்கள். So I request all of you to stand please. சீசா டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஸ்டேஜ்க்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். டெக்னிக்கல் டீம்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணலாம் ப்ளீஸ். So
ஒரு நல்ல படம். கண்டிப்பா நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், பிரஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இன்றி நாங்கள் இல்லை. ஸோ இந்த படத்தை கண்டிப்பா எங்களுக்கு பெரிய சப்போர்ட் நீங்க கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, CISA team, Matron Press and Media, and thanks to all our special guests for joining this event. Thank you all.